தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் நிறுவன உற்பத்தி மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2 வகையான மின்சார கார்களின் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் பேட்டரி கார் உற்பத்தியில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக முதலமைச்சர் பெருமிதம். வின்ஃபாஸ்ட் ஆலை திறக்கப்பட்ட நாள் தென் மாவட்டங்களின் பொன்னாள் என்றும் புகழார். இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல்னு நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். இந்நாள் தென் மாவட்டங்களுடைய ஒரு பொன்னாள். இதுதான் தமிழ்நாட்டுடைய. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லாத மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். நெல்லையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உறுதியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நெல்லையில் பிரதமர் மோடியுடன் மதிமுக எம்பி துரை வைகோ சந்திப்பு. ரஷ்யாவில் போர் முனையில் சிக்கித் தவிக்கும் கடலூர் மாணவரை மீட்க 15 கட்சிகளைச் சேர்ந்த 68 எம்பிக்களின் கோரிக்கை கடிதத்தை வழங்கினார். வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளை பட்டியலிட்டு அன்புமணிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. இனிமேலாவது சரியான புள்ளி விவரங்களுடன் பேச வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, நாளை ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி மாவட்டம் குரங்கணி அருகே திடீர் வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழப்பு. வனப்பகுதியில் குளிக்க சென்றபோது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மரணம். டெல்லியில் காலையில் நடைபயிற்சி சென்ற மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் செயின் பறிப்பு. சுடிதார் கிழிந்ததுடன் கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் புகார். திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியாகும் தகவல் எள்ளளவும் உண்மையில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் என்றும் சாடல். சென்னையில் 7 வயது சிறுமியை முகத்தில் கடித்து குதறிய அமெரிக்காவின் புல்டாக் நாய். அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிறுமிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி சிகிச்சை. ராமேஸ்வரத்தில் 10ஆம் வகுப்பு உடனடி தேர்வை எழுதிய மாணவிக்கு அறிவியல் பாடத்தில் ஆப்சன்ட் போடப்பட்டதால் அதிர்ச்சி. பெற்றோருடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார். நெல்லையில் உள்ள இல்லத்தில் விருந்தளித்த பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் தனியாக ஆலோசித்த நைனா நாகேந்திரன். ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கூட்டணிக்கு அழைக்கலாமா என்று ஆலோசித்ததாக தகவல். தஞ்சையில் சட்ட விதிகளின்படி மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. உறுப்பினர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்படும் சூழலால் சமாதானம் செய்து வைத்த காவலர்கள். கன்னியாகுமரியில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த பாதிரியார். சிறுவனின் புகாரை அடுத்து போக்சோ சட்டத்தில் கைது. ஷாருக்கானுக்கு எந்த அடிப்படையில் தேசிய விருது அறிவிக்கப்பட்டது என்று ஊர்வசி கேள்வி. விருது என்ன, ஓய்வூதிய பணமா என்றும் கேள்வி. பரபரப்பான நிலையில் லண்டன் ஓவல் டெஸ்ட். வெற்றிக்கு 18 ரன்கள் தேவைப்படும் நிலையில் 8 விக்கெட்டுகளை இழந்தது இங்கிலாந்து. ஆஸ்திரேலியாவின் சுற்றுலாத்துறை விளம்பர தூதராக சாரா டெண்டுல்கர் நியமனம். $130 மில்லியன் தொகைக்கு ஒப்பந்தம்.
தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் நிறுவன உற்பத்தி மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2 வகையான மின்சார கார்களின் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் பேட்டரி கார் உற்பத்தியில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக முதலமைச்சர் பெருமிதம். வின்ஃபாஸ்ட் ஆலை திறக்கப்பட்ட நாள் தென் மாவட்டங்களின் பொன்னாள் என்றும் புகழார். இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில 40 விழுக்காடு தமிழ்நாட்டில இருந்து தான் உற்பத்தி ஆகுது. தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல்னு நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். இந்நாள் தென் மாவட்டங்களுடைய ஒரு பொன்னாள். இதுதான் தமிழ்நாட்டுடைய. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லாத மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். நெல்லையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உறுதியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நெல்லையில் பிரதமர் மோடியுடன் மதிமுக எம்பி துரை வைகோ சந்திப்பு. ரஷ்யாவில் போர் முனையில் சிக்கி தவிக்கும் கடலூர் மாணவரை மீட்க 15 கட்சிகளைச் சேர்ந்த 68 எம்பிக்களின் கோரிக்கை கடிதத்தை வழங்கினார். வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளை பட்டியலிட்டு அன்புமணிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. இனிமேலாவது சரியான புள்ளி விவரங்களுடன் பேச வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, நாளை ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி மாவட்டம் குரங்கணி அருகே திடீர் வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழப்பு. வனப்பகுதியில் குளிக்க சென்றபோது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மரணம். டெல்லியில் காலையில் நடைபயிற்சி சென்ற மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் செயின் பறிப்பு. சுடிதார் கிழிந்ததுடன் கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் புகார். திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியாகும் தகவல் எள்ளளவும் உண்மையில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் என்றும் சாடல். சென்னையில் 7 வயது சிறுமியை முகத்தில் கடித்து குதறிய அமெரிக்காவின் புல்டாக் நாய். அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிறுமிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி சிகிச்சை. ராமேஸ்வரத்தில் 10ஆம் வகுப்பு உடனடி தேர்வை எழுதிய மாணவிக்கு அறிவியல் பாடத்தில் ஆப்சன் போடப்பட்டதால் அதிர்ச்சி. பெற்றோருடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார். நெல்லையில் உள்ள இல்லத்தில் விருந்தளித்த பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் தனியாக ஆலோசித்த நயினா நாகேந்திரன். ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கூட்டணிக்கு அழைக்கலாமா என்று ஆலோசித்ததாக தகவல். தஞ்சையில் சட்ட விதிகளின்படி மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. உறுப்பினர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்படும் சூழலால் சமாதானம் செய்து வைத்த காவலர்கள். கன்னியாகுமரியில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த பாதிரியார். சிறுவனின் புகாரை அடுத்து போக்சோ சட்டத்தில் கைது. ஷாருக்கானுக்கு எந்த அடிப்படையில் தேசிய விருது அறிவிக்கப்பட்டது என்று ஊர்வசி கேள்வி. விருது என்ன, ஓய்வூதிய பணமா என்றும் கேள்வி. பரபரப்பான நிலையில் லண்டன் ஓவல் டெஸ்ட். வெற்றிக்கு 18 ரன்கள் தேவைப்படும் நிலையில் 8 விக்கெட்டுகளை இழந்தது இங்கிலாந்து. ஆஸ்திரேலியாவின் சுற்றுலாத்துறை விளம்பர தூதராக சாரா டெண்டுல்கர் நியமனம். $130 மில்லியன் தொகைக்கு ஒப்பந்தம்.